ஹலோ ஃப்ரெண்ட், குட் ஈவினிங். இந்த கவுண்டர் டாப்பை தான் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னென்னா, இந்த போர்டை வந்து மாற்ற போகிறேன். அடுப்படியெலாம் கொஞ்சம் துடைச்சி விடணும். இந்த மேட்டு வந்து இப்போ வாங்கினேன், கொஞ்சம் நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, இந்த பீங்கான் ஜாரு இப்போ வாங்கினேன் 2. ஒன்றில் வந்து கல் உப்பு கொட்டி வச்சுருக்கேன், ஒன்று வந்து எம்டியாக தான் இருக்குது இப்போதைக்கு. அதில் புளி எடுத்து வைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா தூள் உப்பு இருக்குது, இதையும் ரீஃபில் பண்ணி வைக்கணும். இந்த ஆயில் கேன்லாம் எம்டியாக இருக்குது. பாருங்க, இதெல்லாம் ரீஃபில் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணணும். ஆனால் நானாக தான் இது ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்க இப்போ ஆள் இல்லை. என் பையன் வெளில போயிருக்கிறதுனால நானாக தான் எடுக்கணும். அதனால் நான் இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இதிலருந்து இது ஃபுல்லாகவே அப்படியே டீப் க்ளீன் பண்ணணும். இந்த மேட்லாம் பாருங்கள் அழுக்காயிடுச்சு. இதையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பெருசாக அதில் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. ஏன்னா நான் அப்பப்போ டெய்லியுமே நான் இதை தொடச்சிட்டே தான் இருப்பேன், டெய்லி க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனால் இப்போ கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைக்கிறதுனால இது சும்மா உங்களோட அதை ஷேர் பண்ணலான்ட்டு இது வந்து வேலையை பார்த்துட்ருக்கேன். இது எனக்கு பிடிச்ச மாதிரி, என் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நான் எங்கள் கிச்சனுக்கு எங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குமோ அது மாதிரி நான் இதை மாற்றிட்டுருக்கேன். இது எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு ஃபைனல் அவுட்ஃபிட் காட்டுறேன். ஃபைனல் இது காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள், இங்கே இருக்க மேட்டை எடுத்துட்டேன். இதெல்லாமே கொஞ்சம் இப்போ சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக எப்படி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்றதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதையும் சேஞ்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது வரலும் இந்த மேட்டு வரலும் க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபுல்லாக இதெல்லாம் தொடச்சி ஈர துணி வச்சு தொடச்சிட்டு எல்லாம் ஃபுல்லாக அலெக்ஸாவையும் தொடச்சிட்டு பின்னாடி டைல்ஸையும் தொடச்சாச்சு. இன்னும் இந்த மூணு ட்ரே க்ளீன் பண்ணணும். இந்தாண்ட அடுப்புக்கிட்ட க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா பாக்ஸு 3 மசாலா பாக்ஸ் இருக்குது, அதுவும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும். அதையும் நான் முடிஞ்ச அதோட ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம். புளி இதில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. இங்கே வச்சிட்டோன்னா நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து ஊற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்படி வச்சுருக்கேன். நான் ஒரே மாதிரிலாம் கிச்சன் கவுண்டர் டாப் வச்சுருக்க மாட்டேன். எனக்கு எப்போ என்னென்ன மாற்றணும்னு தோணுதோ அது மாதிரி மாற்றி பார்ப்பேன். ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணுவேன். இல்லை ஏதாவது புது திங்ஸ் வாங்கி அப்டேட் பண்ணணுன்னா அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். அது மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பேன். உப்பு இதில் ரீஃபில் பண்ணியாச்சு. இதை எடுத்து நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சுக்கலாம். தூள் உப்பு, புளி, இதில் கல் உப்பு இருக்குது. இது 3 பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு மற்றதுக்கு யூசேஜுக்கெலாம் எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதனால் இப்படி மாற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் இதில் ரீஃபில் பண்ணியாச்சு. இதுலேயும் எண்ணெய் இல்லாமல் இருந்துச்சு, அதுலேயும் ரீஃபில் பண்ணிவிட்டேன். இதுலேயும் ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், இந்த ட்ரே வந்து நீட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு.
இதுக்கேற்ற மாதிரி ஆயில் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அதில் சாம்பார் பொடி, ஸ்பூன் எல்லாமே இதில் இருக்குது. அதில் சில்லி ஃப்ளேக்ஸு, பெப்பர், பெருங்காயத்தூள் எல்லாமே இதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2 டிஷ்யூ ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இது வந்து கிளாத்து மாதிரி யூஸ் பண்ணுவேன். வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இது டிஷ்யூ பேப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா இது பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே இடிக்கிறதுக்காக இது தனியாக இந்த கல் மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து இஞ்சி டீ போடும் போது இஞ்சி ஏலக்காவும் இடிக்கிறதுக்காக இதை வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சில்லற காயின்ஸ் எப்பயுமே இதில் வச்சுருப்பேன். கொஞ்சம் எதாவது கீரை காய்கறி எதாவது வந்துச்சுன்னா பக்கத்தில் வாங்கிறதுக்காக. அதனால் எப்பயுமே கிச்சனில் வந்து கொஞ்சம் சில்லற காயின்ஸ் போட்டு வச்சுருப்பேன். கொஞ்சம் ஒரு சில்லற நோட்டும் போட்டு வச்சுருப்பேன். இது இப்படி தான் இந்த இடத்துக்கு செட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இது மாதிரி தான் இந்த இடத்த வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே என்னோடய மொபைல் சார்ஜர் வந்து இங்கே கிச்சன்லேயே தான் வச்சுப்பேன். அதனால் அது அப்படியே அங்கே ப்ளக்கில் சொல்லி இருக்குது. அலெக்ஸா இங்கே இருக்குது. க்ளீன். இது அடுப்படிக்கிட்ட மட்டும் க்ளீன் பண்ணணும். அந்த வாட்டர் பாட்டில் வந்து டிஸ்போஸ் பண்ணணும். இதையும் எடுத்து அது ரேக்கில் எடுத்து வைக்கணும். நான் இந்த மற்ற வேலையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது சேஞ்ச் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஃபைனலாக நான் இப்படி தான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதில் ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள். நான் அடுத்த தடவை அதை நான் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து 3 மசாலா பாக்ஸ் வச்சுருக்கேன். ஒன்றில் ஃபுல்லாக பவுடர் மசாலா. இதில் வந்து கடுகு, ஜீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மஞ்சள்தூள், சோம்பு எல்லாமே வச்சுருக்கேன். இதில் வந்து பிரியாணிக்கு உண்டான மசாலா எல்லாமே இனிமேல் தான் ஸ்டோர் பண்ணணும். நான் இதை உங்களுக்கு பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக ரீஃபில் பண்ணி தான் இருக்குது. இது எல்லாமே பவுடர் மசாலா. இது அந்த நார்த் இந்தியன் டிஷ் எதாவது செஞ்சேன்னா சப்ஜி அது இதுக்காக வந்து இதில் சீரகம் போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம சவுத் இண்டியன் இது சமைக்கிறதுக்கு. இதில் வந்து வெந்தயம் மட்டும் ரீஃபில் பண்ணணும். இதில் வந்து பிரியாணி மசாலா, முந்திரி, திராட்சை எல்லாமே இதில் போட்டு வைக்கணும். பார்க்கலாம். பாருங்கள், மசாலா ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன் 3 பாக்ஸையுமே. அந்தந்த சமையலுக்கு அந்தந்த பாக்ஸை எடுத்து கீழே வச்சுக்கிட்டால் போதும். இது எனக்கு ஏற்ற மாதிரி நான் சமைக்கிறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆர்கனைசிங், அந்த மசாலா பாக்ஸ் ஆர்கனைசிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் எனக்கு நீங்கள் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வசந்தா லைஃப் ஸ்டைல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Bye.